இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்தியாவுடன் பாகிஸ்தான் சண்டையிட துருக்கி, அசர்பைஜான் ஆகிய நாடுகள் உதவியதாக வெளியான தகவல்களை தொடர்ந்து அந்த நாடுகளுடனான வர்த்தகத்தை நிறுத்தப் போவதாக எல்லையோர மாநில வணிகர்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் இவ்விரு நாடுகளுடன் இந்தியாவின் வர்த்தக தொடர்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களுக்கு துருக்கியின் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதனால் துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள்களை விற்பனை செய்ய நம் வியாபாரிகள் முன்வரவில்லை. அதேபோல ராஜஸ்தானிலிருந்து மார்பிள் கற்கள் துருக்கிக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை எனவும் தெரிகிறது. உள்நாட்டில் வணிகர்கள் இதுபோன்ற செயல்களால் துருக்கி மீது தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்த சூழலில் அவ்விரு நாடுகளுக்கும் நமக்கும் வர்த்தக உறவு எப்படி இருக்கிறது என்ற கேள்வி எழும். அதற்கு பதில் என்னவென்றால், அந்த நாடுகளுக்கு இந்தியாவின் ஏற்றுமதியே அதிகமாக உள்ளது. அவர்களின் இறக்குமதியால் இந்தியா எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது என்பதை உறுதிப்படுத்துகின்றன புள்ளி விவரங்கள். சென்ற 2024-25 நிதியாண்டில் இந்தியாவிலிருந்து துருக்கிக்கு சுமார் 56,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி மதிப்பில் வெறும் 1.5% மட்டுமே. அதே நேரம் அந்நாட்டிலிருந்து இறக்குமதி என்பது சுமார் 24,000 கோடி மதிப்பில் மட்டுமே. இது இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் வெறும் 0.5% மட்டுமே என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவிலிருந்து துருக்கிக்கு மினரல் ஆயில், எலக்ட்ரிக்கல் மெஷினரி, வாகன உதிரி பாகங்கள், இயற்கை உரம், மருந்து, பிளாஸ்டிக், ரப்பர், பருத்தி, இரும்பு உள்ளிட்டவைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்நாட்டிலிருந்து காய்கறிகள், தங்கம், சுண்ணாம்பு கற்கள், இயற்கை மற்றும் செயற்கை முத்துகளும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதேபோல 2024-25 நிதியாண்டில் அஜர்பைஜான் நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து சுமார் 730 கோடி ரூபாய் மதிப்பில் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்நாட்டிலிருந்து இறக்குமதியோ வெறும் 17 கோடி ரூபாய் மதிப்பில் மட்டுமே. இந்தியாவிலிருந்து அஜர்பைஜானில் புகையிலை பொருட்கள், தேயிலை, காஃபி, தானியங்கள், உரம், பிளாஸ்டிக், ரப்பர், பேப்பர் போர்ட், செராமிக் போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அங்கிருந்து விலங்கினங்களுக்கான உணவு, இயற்கை உரம், வாசனை திரவியங்கள், லெதர் உள்ளிட்ட பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. துருக்கியில் சுமார் 3,000 இந்தியர்களும், அசர்பைஜானில் 1,500க்கும் மேற்பட்ட இந்தியர்களும் வசிப்பதாக கூறப்படுகிறது. 2023 ஆண்டில் 3 லட்சம் இந்தியர்கள் துருக்கிக்கு சுற்றுலா சென்றதாகவும், அசர்பைஜானிற்கு 2 லட்சம் பேர் சென்றதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த புள்ளி விவரங்களை வைத்து கணக்கிட்டால் அந்நாடுகளுடனான வர்த்தகத்தால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.